திண்டுக்கல் அருகே உள்ள பிள்ளையார் நத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாமுத்து மாரியம்மன் கோவில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதத்தில் இங்கு திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு 58ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு முக்கிய நிகழ்வான கடந்த 12ஆம் தேதி கோவில் முன்புள்ள கொடிமரத்தில் கொடியேற்றி திருவிழா துவங்கியது. இதனைத் தொடர்ந்து அக்னிச்சட்டி எடுக்கும் பக்தர்கள், பூக்குழி இறங்கும் பக்தர்கள் கோவிலில் உள்ள அம்மன் முன்பு காப்பு கட்டி விரதத்தை துவங்கினர். இதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி முளைப்பாரி ஊர்வலத்துடன் துவங்கியது. பின்னர் 19ஆம் தேதி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று விரதமிருந்த பக்தர்கள் அக்னிச்சட்டி எடுத்து அலகு குத்தி ஊர்வலமாக வந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் 100க்கும் மேற்பட்ட ஆண் பெண் பக்தர்கள் இறங்கி முத்துமாரியம்மன் தரிசனம் செய்தனர். இந்த பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவை காண சின்னாளப்பட்டி, திண்டுக்கல், மதுரை, ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருள்மிகு ஜனகை மாரியம்மன் கோவில் வைகாசி பெருந்திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குடம் அக்னிச்சட்டி எடுக்கும் நிகழ்ச்சி வருகிற 26ஆம் தேதியும், பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி 27ஆம் தேதியும், திருத்தேரோட்டம் ஜூன் 2ஆம் தேதியும், தீர்த்தவாரி 3ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் திருவிழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக ஜனகை மாரியம்மன் யாழி வாகனத்தில் சோழவந்தானின் 4 ரத வீதிகளில் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஜனகை மாரியம்மன் கோவிலில் இருந்து யாழி வாகனத்தில் புறப்பட்ட அம்மனை பெரிய கடை வீதி, தெற்கு ரத வீதி, மேலரத வீதி, வடக்கு ரத வீதி, திரௌபதி அம்மன் கோவில் தெரு, முத்துக்குமரன் நகை மாளிகை பகுதி உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் தேங்காய் உடைத்து அம்மனை தரிசனம் செய்தனர். திருவிதி உலாவில் சர்வ அலங்காரத்தில் யாழி வாகனத்தில் பொதுமக்களுக்கு ஜனகை மாரியம்மன் காட்சியளித்தார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கருப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ சந்தன மாரியம்மன், ஸ்ரீ முனியாண்டி, ஸ்ரீ மண்டு கருப்பு, ஸ்ரீ அம்மச்சி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் அக்னிச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நேற்று காலை திருக்கோவிலில் இருந்து கிளம்பி வைகை ஆற்றுக்கு சென்று ஊர்வலமாக மேளதாளம் முழங்க பால்குடம் அக்னிச்சட்டி எடுத்தும் அலகு குத்தியும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். கருப்பட்டி மற்றும் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரம் ஞானாம்பிகை சமேத தேனுபுரேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் அன்னை பராசக்தி தவம் செய்ததும் சோழ மன்னர்களின் காவல் தெய்வமான துர்க்கை வடக்கு நோக்கி தனி சன்னதி கொண்டு 8 கரங்களுடன் விஷ்ணு துர்க்கையாகவும் லட்சுமி துர்க்கையாகவும் அருள்பாலிக்கின்றார். காமதேனுவின் மகள் பட்டி பூஜித்து முக்தி பெற்ற தலமும், விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கிடைக்க பெற்றதும், திரு ஞான சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் அமைத்து அதன் கீழ் நடந்து வரும் அழகை காண ஈசன் நந்தியை விலக கட்டளையிட்ட தலமுமாகும். இத்தகைய சிறப்பு பெற்ற தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டிற்கான விழா இன்று காலை பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரத்தின் அருகே எழுந்துள்ள கொடிமரத்திற்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தியம் பெருமான் பொறிக்கப்பட்ட திருக்கொடி மங்கள வாத்தியங்கள் இசைக்க வேத மந்திரங்கள் முழங்க ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தினமும் காலை மாலையில் பாம்பு வாகனம், அன்னப்பறவை வாகனம், பச்சை கிளி வாகனம், காமதேனு வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவிதி உலா நடைபெறுகிறது. விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான 5ஆம் நாள் 25ஆம் தேதி தன்னைத்தான் வழிபடுதல், காளை வாகனத்தில் இறைவர் இறைவி, ஓலை சப்பரத்தில் வீதி உலா, 7ஆம் நாளான 27ஆம் தேதி திருக்கல்யாணம், 9ஆம் நாளான 29ஆம் தேதி தேரோட்டம், வருகிற 1ஆம் தேதி விடையாற்றியுடன் இவ்வாண்டிற்கான வைகாசி விசாக பிரம்மோற்சவம் நிறைவு பெறுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த வேடவாக்கம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த மகாபாரத சொற்பொழிவு பெருவிழா கடந்த 18 நாட்களாக நடைபெற்று வந்தது. விழாவை ஒட்டி 18 நாட்களாக தெருக்கூத்து நாடகம், மகாபாரத சொற்பொழிவு என தினந்தோறும் நடைபெற்று வந்த நிலையில் திரௌபதி கோவிலின் 18ஆம் நாள் படுகள நிகழ்ச்சி நிறைவு விழாவில்
துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவிலின் எதிரில் 50 அடிக்கு மேல் பிரம்மாண்டமான மணலாலான துரியோதனன் உருவ பொம்மையை செய்து அதன் மீது ஏறி பீமன் துரியோதனன் வதம் செய்தார். அதன் பின்னர் திரௌபதி தன்னுடைய கூந்தலை முடிப்பது போல நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே வல்லக்கோட்டையில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு கிராம தேவதை விநாயகர் உற்சவத்துடன் வைகாசி விசாக பிரம்மோற்சவம் தொடங்கியது. சுமார் 1000 ஆண்டுகள் பழமையானதும் அருணகிரியாரின் திருப்புகழ் பெற்றதுமாகிய இத்திருக்கோவில் கல்யாண பிரார்த்தனை தலமாக விளங்குகிறது. இங்கு 6 வாரங்கள் வந்து வேண்டிக் கொண்டால் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கையாகும். அரசியல் பிரபலங்கள், திரையுலக பிரபலங்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டு பிரபலமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவிலில் கடந்த ஆண்டு நடைபெற்ற கும்பாபிஷேகத்திற்கு பிறகு வழக்கமான உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு வைகாசி விசாக பிரம்மோற்சவம் வியாழக்கிழமை காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலை 3:30 மணிக்கு மூலவர் வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. உற்சவருக்கும் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு மலர் அலங்காரத்தில் கொடிமரம் முன்பு எழுந்துருளினார். அவருடன் விநாயகர், அஸ்திராயர் ஆகியோருக்கும் அபிஷேகம் நடைபெற்று எழுந்துருளினர். அதிகாலை 4:30 மணிக்கு 6 அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் ஓதிட, மங்கள வாத்தியங்கள் முழங்கிட முருகப்பெருமானின் வாகனம் மயில் உருவம் பொறித்த கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் சவுடால் சப்பரத்தில் எழுந்தருளி வல்லக்கோட்டை கிராமத்தில் வீதி உலா வந்தார். மாலையில் வெள்ளிமயில் வாகன உற்சவம் நடைபெற உள்ளது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருக்கோவில் ராஜகோபுரம், விமானங்கள், மண்டபங்கள் வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து 22ஆம் தேதி காலையில் சூரிய பிரபையும், மாலையில் சந்திர பிரபையும், 23ஆம் தேதி காலையில் கேடய உற்சவம், மாலையில் ஆட்டுக்கிடா வாகனமும், 24ஆம் தேதி காலை கேடயம், மாலையில் கேடயம், 25ஆம் தேதி காலை கேடயம், மாலையில் அன்னவாகன உற்சவமும் நடைபெற உள்ளது. 26ஆம் தேதி காலை கற்பக விருஷ வாகனமும், மாலையில் கேடய உற்சவமும், 27ஆம் தேதி காலையில் உள்புறப்பாடு ரதமும், மாலையில் மகா அபிஷேகம், 28ஆம் தேதி காலை ஆழ்மேல் பல்லக்கு, மாலையில் குதிரை வாகனமும், 29ஆம் தேதி காலை தலவிருட்ச வாகனமும், மாலையில் கல்யாண உற்சவமும், இதனைத் தொடர்ந்து பெரிய மயில் வாகன உற்சவமும், 30ஆம் தேதி காலை சிறிய மயில் வாகன தீர்த்தவாரியும், மாலையில் புஷ்ப பல்லக்கு முடிந்து கொடியிறக்கமும், 31ஆம் தேதி காலை சண்டிகேசர் வெள்ளி இடவு வாகனம், மாலையில் விடையாட்சி உற்சவமும் நடைபெற உள்ளது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நாள்தோறும் திருக்கோவில் மயில் மண்டபத்தில் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பு சொற்பொழிவுகளும் நடைபெற உள்ளன. இதற்கான ஏற்பாடுகளை இணை ஆணையர் திரு சி குமரதுரை அவர்கள் அறிவுரைப்படி திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சோ செந்தில்குமார் மற்றும் அறங்காவலர் குழுவினர் கிராம மக்கள் செய்து வருகின்றனர். நூற்றி 8 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் 9வது குருவுக்கு அதிபதியாக அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தில் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படும் சுவாமி நம்மாழ்வார் வைகாசி விசாகத்தில் திரு அவதாரம் செய்தார். இங்கு அமைந்துள்ள புளிய மரத்தடியில் 16 ஆண்டுகள் தியானம் இருந்து ஞானம் பெற்ற திருத்தலம். மதுரகவி ஆழ்வாருக்கு திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய் மொழிகளை திருவாய் மலர்ந்தருளினார். மதுரகவி ஆழ்வாரால் திருக்கோவில் உள்ளே அமைந்துள்ள புளிய மரத்தடியில் தனி சன்னதி ஏற்படுத்தப்பட்டு ஆண்டுதோறும் வைகாசி திரு அவதார திருவிழா 10 தினங்கள் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றது. இதை ஒட்டி நேற்று மாலை ஸ்ரீ கூரத்தாழ்வான் சன்னதியிலிருந்து தேங்காய் வாங்கி வந்து திருமுலை சாற்று நடைபெற்று விழா ஆரம்பமாயிற்று. இரவில் சுவாமி மதுரகவி ஆழ்வார் தங்க தோளுக்கிணியானில் நகர் சோதனை வீதி வலம் நடைபெற்றது. இன்று காலை 8லிருந்து 8:45 மணிக்குள் மிதுன லக்கணத்தில் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக சுவாமி நம்மாழ்வார் சன்னதி கொடிமரத்திற்கு முன்பாக சர்வ ஆபரணங்கள், மலர் மாலைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் சேவை சாதித்தார். முன்னதாக நகர்வலம் வந்த கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்றது. கொடிமரத்திற்கு நவகலச திருமஞ்சனம் நடைபெற்று மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது.
பின்னர் கொடிமரத்திற்கு தர்பை புற்கள், வஸ்திரம், மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்த பாராயணம் செய்தனர். இன்றிலிருந்து 10 தினமும் மாலை சுவாமி நம்மாழ்வார் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெறுகின்றது. விழாவின் சிறப்பு நிகழ்வான 5ஆம் திருநாள் வருகின்ற 25ஆம் தேதி காலையில் நவதிருப்பதிகளில் உள்ள 9 பெருமாள்களுக்கும் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் கோவில் முன்பு சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனமும் இரவில் 9 கருட சேவையும் நடைபெறுகின்றது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் மண்டகப்படிதாரர்கள் செய்திருந்தனர்.